ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ஓம்ங்கிற படிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குறுகிய கால தங்கும் விடுதியை பற்றி பார்க்க போகிறோம். குறுகிய கால தங்கும் விடுதியில் எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா, கன்னி கற்பு பாதுகாப்பான கலாச்சாரங்கிறது உருவாக்குறதுக்காக மத்திய அரசாங்கம் இந்த மாநில அரசாங்கத்தால் என்ன செய்து உருவாக்கப்பட்டது. சரி, அதாவது கன்னி கற்பு பாதுகாப்பான கலாச்சாரம் பெண்களுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும், அவங்களுக்கு பாதுகாப்பான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய நோக்கத்தில் தான் என்ன செய்யுது அப்படின்னா குறுகிய கால தங்கும் விடுதி ஏற்படுத்தப்பட்டது. கண்ணின்னு ஒன்று இருந்தால் தான் கற்புங்கிறது ஒன்று உருவாகுச்சு. கற்புன்னு ஒன்று உருவானால தான் பாதுகாப்பான கலாச்சாரங்கிறது உருவாகுச்சு. கண்ணியும் கற்பும் இல்லாமல் எப்படி பாதுகாப்பான கலாச்சாரங்கிறது உருவாச்சு? பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், பூவும் ஒரு காயும் இல்லாமல் எப்படி பழங்கள் உருவாகுச்சு? அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம பூன்னு ஒன்று இருந்தால் தான் காய்ங்கிறது ஒன்று உருவாகும். காயின்னு ஒன்று இருந்ததுனால தான் பழங்கள்ங்கிறது உருவாகுச்சு. சரி, இதெல்லாம் காக்கணும் அப்படின்னா என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, குறுகிய கால தங்கும் விடுதி இருந்தது மத்திய மாநில அரசால் என்ன செஞ்சாங்க